ஒன்றுமே யாருமே வந்து கவனிக்கலன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணம் கேட்கட்டுமாங்க. வெளிநாட்டில் போய் படித்தேன்னு சொன்னாங்க. இப்போ இந்த டீமில் போனது 11 பேர். இந்த டீமில் போனது 11 பேர் வெளிநாட்டில் போய் படித்தாங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து ஐஏஎஸ் கேடரில் இருக்கக்கூடிய சேலத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்த ரோகிணி ஐஏஎஸ் அவர்களும் இந்த டீமில் போயிருக்காங்க. அது யாராவது பத்திரிகையில் செய்தி போட்டிங்களா? அது யாராவது தொலைக்காட்சியில் காட்டினீங்களா? எல்லா தொலைக்காட்சியிலும் வரிஞ்சு கட்டி ஏதோ வந்து யாரோ படிக்காத ஒரு படிப்பை படிச்சுட்டு வந்துற மாதிரியும் அந்த படிப்பினால் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரியும் ஒரு செய்தி, ஒரு பிரேக்கிங் நியூஸ் அது இதுன்னு போட்டிங்க. யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் அந்த டீமில் போனாங்க. இது வருஷம் குறைஞ்சபட்சம் 10லேருந்து 12 பேர் 15 பேர் இந்த 3 மாதம் 6 மாத கால பயிற்சிக்கு சென்று வரக்கூடியவர்கள். இந்த போன 11 பேரத்தில் வந்து 3 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், 3 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரிலாம் அதில் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்கள பற்றினா ஒரு செய்தி கூட இல்லை, யாரெல்லாம் போனாங்க என்னன்ட்டு. அது நீ என்னென்னா, எந்த இடத்துலையும் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு நபர்களுக்கு மீடியாவும் தொலைக்காட்சி பத்திரிகைகள் தான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டிருக்கிறீங்க. மக்களிடத்தில் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சருடைய சாதனைகளை மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து முதலமைச்சர்களுக்கு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆதரவு 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வழங்க இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்க. எவ்வளோ சந்தோஷமாக மக்கள் வந்து மனுக்களை கொடுத்தாங்க. தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மனுக்களை கொடுத்துருக்காங்க. தீர்வு காணக்கூடிய ஆட்சி மாண்புமிகு தளபதியுடைய பொற்கால ஆட்சி. அந்த ட்ரைனிங் இதில் போகிறதுல வந்து அரசியல்வாதிகளும் போவாங்க, பத்திரிகையாளர்களும் போயிருக்காங்க, பத்திரிகையாளர்களும் போவாங்க. அந்த மாதிரி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டு அனுப்புவாங்க. அந்த பட்டியலில் தான் 11ல் 1 ஒன்றிய அரசு தேர்வு செஞ்சு அனுப்புவாங்க. அந்த 11 பேர் அனுப்புனதில் 1 இது. 10 மறந்துட்டீங்க, 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அதனால் அந்த 11ஐயும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இது யாருமே பார்த்தா நீங்கள் உங்களுக்கே இப்போ தானே தெரியுது எவ்வளோ பேர் போனாங்க, யார் போனாங்க என்னங்கிறது. அதனால் அந்த போன பட்டியலை கூட நான் உங்களுக்கு பேரோட கூட கொடுக்குறேன், யார் போனாங்கன்னு சொல்லிட்டு. மொத்தம் 11, அதில் இது 1.